நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன். நீங்க உங்களுடைய ப்ராடக்ட் நான் ப்ரமோட் பண்ணி குடுக்குறேன். அதுக்கு பணம் குடுங்கன்னு அவங்க கேட்கறாங்கல்ல. இது வந்து இதுல வந்து ஸ்கேமா எப்படி வரும்? இது அவங்க ஓப்பனாவே கேட்கறாங்க. அமௌண்ட் வேணா முன்ன பின்ன அதிகமா போலாம். 4 லட்சம் 3 லட்சம் கேட்குறீங்க, 5 லட்சம் கேட்குறீங்கன்னா, அவர் டிமாண்ட பொறுத்து அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அவருடைய டிமாண்ட் அந்த மார்க்கெட்ல எப்படி இருக்கோ அதை வச்சு கேட்கிறார். எனக்கு 1 மில்லியன் இருக்காங்க, 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் போட்டேன்னா அவ்வளவு பேர் பார்ப்பாங்க. அப்ப இவர்களை வைத்து அவர்கள் சம்பாதிக்கிறாங்க, அவர்களை வச்சு அவர் சம்பாதிக்கிறாங்க. அப்ப இவங்கள பார்க்குற மக்கள் தான் ஏமாந்தவங்க. கண்டிப்பாக ஏமாந்தவங்க தான். பெய்டு ப்ரமோஷன் போட்டா எவனா நம்ப மாட்டான்ல. ஆமா பண்ண மாட்டாங்க. அது இது ஒரு வகையான ஒரு இது மக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மாட்டாங்களே சார். அப்ப கூட எவ்வளவோ சொல்லியும் அவங்க திருந்த மக்கள் வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஸ்கேம் வேற பேர்ல வருவாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து புரோக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சர் மூலமா பண்ணாங்க. மேனேஜர் லெவலுக்கு வந்துட்டாங்களே சார். மேனேஜர் தான் உங்களுக்கு பிரச்சனையா இப்ப? இல்ல சார் சொல்றேன் சார். இப்போ ஏதாவது ஒரு ப்ரமோஷனுக்காக ஒருத்தர் பேசியிருக்காரு போல. என் மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க. டைரக்டாலாம் பேச இல்ல அது என்னன்னா அது வந்து அப்பதான் அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த பில்டப் கொடுத்தா நம்ம ஒரு பெரிதாக பார்க்கப்படக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துக்கே இன்ஃப்ளூயன்சர் மீட்னு தனியா வச்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே ரொம்ப வியப்பா இருந்தது. இன்ஃப்ளூயன்ஸுக்கு தனி மீட்டு. அப்ப அந்த அளவுக்கு இப்ப சொசைட்டில இன்ஃப்ளூயன்சருடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு சார். இப்போ 400 பேர் ஒருத்தர் 2 பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அவன் என்ன கேட்டகரி இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, ஃபுட் பிளாகராக இருந்தாலும் சரி, டூரிஸ்ட் விளாகராக இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரி இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, அவர்களை பூரா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து பிசிஆரில் ஒரு பெரிய ரிசார்ட்ஸை போட்டு அவங்களுக்காக தனியாக ஷோ போட்டு அவங்களை வந்து உற்சாகப்படுத்தி அமைச்சாங்க. எந்த படத்துக்கு தக் லைஃப் படம் ஓடிச்சா இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு. அவர் 4 ஹோட்டலில் ஒரு விளாக் போட்டார். நீங்கள் 4 ஹோட்டல்லையுமே சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு கமெண்ட் போட்டோன்னே கொஞ்சம் நாளில் அவங்களுடைய முகத்திரை போயிடும் இல்லையா? மக்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருவாங்க. இவன் பொய்யா சொல்கிறான், இவன் வந்து காசு வாங்கி தான் பேசுகிறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆனால் அது தெரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு ஹோட்டல் வச்சிருக்கவர் ஃபுட் பிளாகர்ஸ் பண்ணுற ஸ்கேம் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதில் இர்ஃபான், பெப்பா ஃபுட்டி, டக்வாக்னு பல இன்ஃப்ளூயன்சர் மாட்டினாங்க. இதில் குறிப்பிடத்தக்க வகையில் இர்ஃபான் வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 லட்சம் வரை கேட்குறாரு அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது? அவங்களுடைய பயோலேயே போட்டுறாங்க, நாங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதில் என்ன மறைச்சி இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இதில் ஸ்கேம் இல்லையே. நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு சேனல் வச்சிருக்கேன், யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் நான் ப்ரமோட் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு பணம் கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்கல்ல. இது வந்து இதில் வந்து ஸ்கேமா எப்படி வரும்? இது அவங்க ஓப்பனாகவே கேட்டுறாங்க. இதில் என்னன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வேணா முன்ன பின்ன அதிகமாக போகலாம். 4 லட்சம் 3 லட்சம் கேட்குறீங்க, 5 லட்சம் கேட்குறீங்கன்னா, அவர் டிமாண்டை பொறுத்து அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அவருடைய டிமாண்ட் அந்த மார்க்கெட்டில் எப்படி இருக்கோ அதை வச்சு கேட்குறாரு. எனக்கு 1 மில்லியன் இருக்காங்க, 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் போட்டேன்னா அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அப்ப இவர்களை வைத்து அவர்கள் சம்பாதிக்கிறாங்க, அவர்களை வச்சு அவர் சம்பாதிக்கிறாங்க. அப்ப இவங்கள பார்க்குற மக்கள் தான் ஏமாந்தவங்க. கண்டிப்பாக ஏமாந்தவங்க தான். அதை அப்படி சொல்லுவோம். அப்படி ஏமாந்தவங்கள் அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்றாங்கல்ல. ஒரு காலத்தில் அவரை வந்து ரசிச்சிருக்காங்க, இப்போ வந்து அதை பார்த்து ஏமாந்துறாங்க. அப்படிதான் அதை அப்படி சொல்ல முடியும். இதை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் தான். இப்போ ஒருத்தர் சாதாரண ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்காரு, அவர் யாருக்குமே தெரியாது. இவர் ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு ஃபாலோவர் வச்சிருக்காரு. இவர் அதை பற்றி எடுத்து போகிறப்ப அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் தான். இப்போ நீங்கள் பேப்பர் பத்திரிகையில எல்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் போட்டிருப்பாங்களா, கீழே வந்து அட்வர்டைஸ் பண்ணி ஏடிவிடின்னு போட்டிருப்பாங்க. சின்ன பெய்டு ப்ரமோஷன் போட்டால் எவனா நம்ப மாட்டான்ல. ஆமாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வகையான ஒரு இது. அது நீங்கள் தான் பார்த்து மக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மாட்டாங்களே சார். அப்போ கூட எவ்வளவோ சொல்லியும் அவங்க திருந்த மாட்டாங்க. நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா போட்டால் மாதம் வாரம் 7,000 கொடுக்குறேன், 1 லட்ச ரூபா போட்டால் மாதம் 15,000 கொடுக்குறேன் அப்படிங்கிற ஸ்கேம் வந்து காலங்காலமாக எனக்கு தெரிஞ்சு 10, 30, 40 வருஷமா 15% இன்ட்ரெஸ்ட் தரேன். இப்போ கூட பார்த்தா கூட போன வாரம் நடந்துட்டு இருக்கும், அடுத்த வாரம் நடக்கும். மக்கள் வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஸ்கேம் வேற பேர்ல வருவாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து புரோக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சர் மூலமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர் மூலமா தானே எல்லாமே பண்றாங்க இன்னைக்கு. அது வந்து ஒரு பெரிய மீடியா பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து முதல்ல இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்டோ இல்லை ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னா 2 விஷயம் தான். ஒன்று பிரிண்டிங் மீடியா பேப்பரில் கொடுக்கணும், இல்லாட்டி மேகசைன்ஸில் கொடுக்கணும், இல்லை ஒன்று சேட்டலைட் சேனலில் கொடுக்கணும்.
இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. இன்ஸ்டாவில் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் பண்ணலாம். ஃபேஸ்புக்கே காசு வாங்கி உங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்களே, ஆமா. அப்புறம் அதை என்ன பண்ணுவீங்க? ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டை வந்து நீங்கள் பூஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை போட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்டரோ உங்களுடைய இதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே கொடுக்கும். இவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்கன்னு அவங்களையும் டீட்டெயிலாம் கொடுப்பான். அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை ஸ்கேம்னு சொல்ல முடியுமா? ஃபேஸ்புக் எதுக்கு பார்க்குறீங்க? பொழுதுபோக்குறதுக்கு பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக பார்க்குறீங்க. ஃபேஸ்புக் உங்களுக்கு சில விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ அதை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது, அது பார்த்தீங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் பணம் கட்டினா ஃபேஸ்புக்கே அவங்க ப்ராடக்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறப்ப தனிநபர் பண்ணுறதுல என்ன தவறு இருக்குன்ற. ஆனால் அதை வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. ஒரு நியாயம் நியாயமாக கேட்டுக்க, நியாயமாக வாங்கி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அவங்களுக்கு சில கட்டசி இருக்குது. நீங்கள் அதை வந்து இது விளம்பரம் தான், இது பெய்டு தாங்கிறது சொல்லணும். இந்த ரெண்டு தான் வித்தியாசம், தவிர பண்ணுறதே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது பெய்டு தான், பெய்ட் ப்ரொமோஷன் தான் அப்படிங்கிறத சொல்லணும். அவங்க வாங்குற அமௌண்ட்டும் நமக்கு வந்து ரீசனபிளாக அவங்களுக்குள்ள பேசி வாங்கிக்கணும். சரி, இப்போ இன்ஃப்ளூயன்சர்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஆக்ட்ரஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஏதாவது மூவி பற்றி பேசணும்னா மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்கன்ற மாதிரி, இப்போ இவங்க கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க சார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து காலேஜஸ்க்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டு போகிறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் யார்? இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேயே பல கேட்டகரிஸ் இருக்குது. ஃபுட் பிளாக் போட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடியே இன்ஃப்ளூயன்சர் ஆனவன் இருக்கான், கோமாளியாக வேஷம் போட்டு இன்ஃப்ளூயன்சராக இருக்கான். இந்த கேட்டகரி இருக்குது. இன்ஃப்ளூயன்சருங்கிறத வச்சு நீங்கள் வந்து எல்லாரையுமே சொல்லிட முடியாது. அறிவாரம் தளத்தில் சில பேர் என்னன்னா கதை கவிதைகள் சம்மந்தமான ஒரு பிளாக் வச்சுருப்பாங்க, அதில் போடுவாங்க நிறைய விஷயங்கள், அதை எடுத்து போடுவாங்க, அதை சொல்லி அவங்க பிரபலியமாக இருப்பாங்க. சிலர் நல்ல விஷயங்களை பேசி பிரபலியமாக இருப்பாங்க. சிலர் ஏதாவது ஹோட்டலில் போய் இந்த பிளாக் போட்டு பிரபலியமாக இருப்பாங்க. சில பேர் டூர் போட்டு கொண்டு போய் காமிச்ச மேனேஜர் லெவலுக்கு வந்துட்டாங்களே சார். மேனேஜர் தான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்போ இல்லை சார், சொல்கிறேன் சார். இப்போ ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒருத்தர் பேசியிருக்காரு போல, என் மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க, டேரக்டாலாம் பேசி. இல்லை, அது என்னன்னா அது வந்து அப்போ தான் உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த பில்டப் கொடுத்தா தான். சினிமாவில் ஒரு படத்தில் சினிமாவில் சம்பளம் எப்படின்னா, காரில் போனால் ஒரு சம்பளம், நீங்கள் கம்பெனி காரில் போனால் சம்பளம், ஆட்டோவில் போனால் ஒரு சம்பளம். இது கேட்டகரி இருக்குது சினிமாவில். நீங்கள் அதனால தான் என்ன பண்ணுவோம்னா, சினிமாவில் ஒரு நடிகரோ டேரக்டரோ அவர் சம்பாரிச்சோடனே முதல்ல வாங்குறது கார் தான் வாங்குறாரு. காரில் போய் அங்கே நின்னார்னா அதுக்கு ஒரு சம்பளம், அவரே ஆட்டோவில் போனார்னா சம்பளம், டாக்ஸியில் போனார்னா சம்பளம், கம்பெனி காரில் போனால் சம்பளம். இத்தனை கேட்டகரி இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பில்டப் தான் உங்களை நீங்கள் 5 லட்சம் கேட்க முடியும். அவரே எடுத்து 5 லட்சம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, நானே ஒரு இன்ஃப்ளூயன்சர், என்கிட்ட நீங்கள் ஏதாவது ப்ரோமோட் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், உனக்குலாம் 5 லட்சம் ஐடா பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அது வந்து என்னன்னா என் மேனேஜர்கிட்ட பேசிங்கன்னா உங்களுக்கே அந்த ஒரு பயம் வந்துடும். ஓஹோ, ஒரு மேனேஜர்லாம் வச்சிருக்காரு, பெரிய டீம் போல, அவங்க 10 பேர் கொண்ட டீம் வச்சிருக்காரு போல, நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஒரு பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு உடனே மேனேஜர் சொல்லுவேன், எங்கள் சார்ட்டை கேட்டு சொல்கிறேன், டேட் சொல்கிறேன் அப்படி. இதை உதாரணத்துக்கு நான் எனக்கு நடந்தே நான் சொல்கிறேனே, நான் நிறைய விளம்பர படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலியமான ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு நான் பண்ணுறேன். அந்த கிளைண்ட்டிட்ட போய் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஜிங்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த மாதம் ஷூட் பண்ணிக்கலாம்ட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் சொல்லியாச்சு. இது போயிட்டு இருக்கப்பயே ஒரு பாம்பேலேருந்து ஒரு கிளைண்ட் வர்றான், பாம்பேலேருந்து ஒரு ஏஜென்சி வர்றான். ஏஜென்சி வந்தோடனே அந்த கிளைண்ட்டை வந்து கூப்பிட்டு போகிறான். ஒரு தியேட்டரில் வச்சு அவங்களுடைய ஸ்டோரியல்ஸ்லாம் போட்டு காட்டுறான். நாங்கள் பண்ணது சார் பாருங்க, பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே அவர் மிரண்டு போயிட்டார். கான்செப்ட் மற்ற டீட்டெயில்ஸ் பட்ஜெட்லாம் என்னுடைய மேனேஜர் பேசி வரண்டு போயிட்டான். நான் சொன்னதை விட 100 மடங்கு அதிகமான பட்ஜெட் கொடுத்து பண்ணார். பட் அதை விட கேவலமாக இருந்துச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பில்டப் தான். அவங்க 4 பேரோட வர்றாரு, லேப்டாப்போட வர்றாரு, அந்த அப்படியே அவங்க அந்த பில்டப் இருக்கு. அந்த பில்டப்புக்கு மயங்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இந்த நீங்கள் கேட்ட மேனேஜர்லாம் நான் சொன்ன இவ்வளோ காரணமும் அந்த மேனேஜர் தான். மேனேஜர் வச்சுட்டா நீங்கள் வந்து அவர் ஒரு விஐபி, அவர் செலிபிரிட்டி, அவரை வந்து 5 லட்ச ரூபா கேட்கறதுக்கு ஒருத்தான ஆள் தான் போல அவர் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்துடும். சரி, இதுல இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ற அழிச்சாட்டியங்கள்ல நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்மளே இன்ஃப்ளூயன்சர் தான், நாங்களும் கத்துறமேடா, எங்களையும் திரும்பி பாருங்கடா பாக்குறது இல்ல சார். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது நமக்கு 1008 நோட்டம் சொல்றாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒன்று சொல்றாங்கன்னா கண்மூடித்தனமா நம்புறாங்க. அந்த ஃபுட்டு நல்லா இருக்கோ இல்லையோ, சூப்பரா இருக்கு, ஆஹா ஓன்றாங்க, போய் சாப்பிட்டு ஏமாற்ற மட்டும் தான் மிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு படத்துக்கு, மர்மர்னு ஒரு படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி அதை நம்பி போய் பார்த்த மக்களுக்கெல்லாம் வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு சார். நம்ம ஒரு பெரிதாக பார்க்கப்படக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துக்கே இன்ஃப்ளூயன்சர் மீட்னு தனியா வச்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போதே ரொம்ப வியப்பா இருந்தது. இன்ஃப்ளூயன்ஸுக்கு தனி மீட்டு. அப்ப அந்த அளவுக்கு இப்ப சொசைட்டில இன்ஃப்ளூயன்சருடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு சார். இப்போ 400 பேர், ஒருத்தர் 2 பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அவன் என்ன கேட்டகரி இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, ஃபுட் விளாகராக இருந்தாலும் சரி, டூரிஸ்ட் விளாகராக இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரி இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, அவர்களை பூரா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து ஈசிஆரில் ஒரு பெரிய ரிசார்ட்ஸை போட்டு அவங்களுக்காக தனியாக ஷோ போட்டு அவங்களை அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அமைச்சாங்க. எந்த படத்துக்கு? தக் லைஃப் படம் ஓடிச்சா? இல்ல.
இதே மாதிரி நிலைமை தான் மற்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வரும். நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு, அவர் நாலு ஹோட்டலில் ஒரு விளாக் போட்டார். நீங்கள் 4 ஹோட்டல்லையுமே சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு கமெண்ட் போட்டோன்னே கொஞ்சம் நாளில் அவங்களுடைய முகத்திரை போயிடும் இல்லையா? மக்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருவாங்க, இவன் பொய்யா சொல்கிறான்ப்பா, இவன் வந்து காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆனால் அது தெரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுவாங்க. அதான் சிக்கல். மக்கள் தான் இதில் வந்து ரொம்ப அலாட்டாக இருக்கணும். அலாட்டாக ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அலாட்டாக இருந்துங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் வச்சு எதுவும் பண்ணாதீங்க. இன்ஃப்ளூயன்சர் சொல்றதை நம்பாதீங்க முதல்ல. சார் இதுல 3 இன்ஃப்ளூயன்சர் குறிப்பா சொல்லலாம். பெப்பா ஃபுட்டி வந்து ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ்க்கு 70K வாங்குறாரு, 70,000 ரூபாய். இதுல இர்ஃபான் வியூ வந்து ஒரு வீடியோக்கே வந்து 3 லட்ச ரூபா வாங்குறாரு சார், 3 to 4. டக் வாக்குன்னு சேனல்ல ஃபுட் இன்ஃப்ளூயன்சரா இருக்கவங்க வந்து 1 lakh ஒரு வீடியோ. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 2 மாசம் 3 மாசம் இல்ல 4 மாசம் வேலை செய்யற 3 மாசம் சம்பளம் கொடுப்பாங்க. ஆமா சார். சரி, அந்த சம்பளத்தை வந்து இப்படி மனசாட்சியே இல்லாம வாங்கிக்கிறாங்க. அந்த பணத்துக்கு உண்மையா இருக்குன்னு அவங்கள நம்பி வர மக்களை இப்படி கண்மூடித்தனமா ஏமாத்துறாங்க. காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி கெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளவு பண்ணாலும் அவ்வளவு வராது. மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா என்னன்னா அந்த ஃபேம் இருக்குல்ல, அதை கரெக்டா அவங்க பயன்படுத்திடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருது, 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, போய் சேருது இல்லையா? அதையும் அவங்க காசாக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க இன்ஃப்ளூயன்சர் பிளாக் அவங்க வந்து காசு வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபேம் ஆகுற வரைக்கும் அமைதியாக சொல்லியிருந்தாங்க. அந்த 10K வர வரைக்கும் காசு வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயா பண்றாங்க. அந்த 10K தொட்டுருச்சுன்னா போதும். உட்காந்துட்டு அவங்க பண்றாங்க. அது அவங்க கொடுக்குற என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தோம்னா ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க, 2 மில்லியன் இருக்காங்க, 2 மில்லியன் பீப்புளுக்கு போய் சேர்ந்துரும். அதை வச்சு நமக்கு ஒரு பிசினஸ். இன்னைக்கு இன்ஸ்டாவை மட்டுமே வச்சு ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கெட் தச்சு கொடுக்குறாங்க, ஆரி ஒர்க்கு தச்சு கொடுக்குறாங்க. அதுல வந்து ஆரி ஒர்க்கு கிளாஸ் எடுக்கிறேன், ஆரி ஜாக்கெட் தைக்கிறது கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் எடுத்து பிரம்மாண்டமான கல்யாணம்லாம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நிறைய கதை இருக்குது. இது ஒரு உலகம், இது வந்து மாய உலகம். அதுக்குள்ள போனீங்கன்னா அது இன்னைக்கு வந்து பெரிய ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சமீபத்தில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர். அவரை வந்து ஒரு காலேஜுக்கு வந்து கெஸ்டா கூட்டு போயிருக்காங்க. அவர் அங்க காலேஜ்ல போய் என்ன பேச போறாரு, இல்லை அங்க போய் டான்ஸ் ஆடுவாரா? மன வருத்தம் தான் சார். காலேஜுக்கு கெஸ்ட் கூப்பிடுறாங்கன்னா யாரை கூப்பிடணுன்ற ஒரு விவஸ்தை கூட வேண்டாமா அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளா ஏன் மனசுலயும் இல்லை. என்னன்னா ஒரு ஜெனரேஷன் மாதிரி இப்போ ஒரு காலேஜ் எல்லாம் அவங்க அப்பா தாத்தா காலத்தில் காலேஜாக இருக்கும், அந்த காலேஜ் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு ஜெனரேஷன் காலேஜ் வந்து அது இன்ஸ்டா ஜெனரேஷன். இந்த இன்ஸ்டாவில் இருக்கிற ஆட்கள் வெளி உலகத்தை பற்றி யோசிக்கிறதுல வெளி பக்கமே திரும்புறதே கிடையாது. அவங்க வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இன்ஸ்டா 2K இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டா 2K உடைய முழு ஃபோக்கஸும் வந்து இன்ஸ்டாவில் மட்டும்தான் இருக்கும். மீது எதையுமே பற்றி இப்போ உலகத்தில் என்ன நடக்குது, அரசியல் நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, எதை படிப்போம் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா சார் ஒரு காலேஜ்க்கு கெஸ்டா போன ஒரு நபர் பிற சில நாட்களுக்கு பிறகு அவர் மேல ஒரு பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு ஆண் வந்து பெண் மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் ஒருத்தர். அவரை வந்து ஒரு காலேஜுக்கு கெஸ்டா கூட்டு போயிட்டாங்க. அவர் அங்க என்ன பேசினாரு, என்ன டான்ஸ் ஆடினாருன்னா கூட தெரியல. அப்ப இதை வந்து இந்த சமூகம் வந்து நம்புதே, ஒண்ணும் அவங்களை நம்புதுங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது அலாட்டா இருந்துக்கிறவன் தான். மக்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, அது கீழே ரிவ்யூ பாருங்க. ரிவ்யூவே அது ஒரு ஃப்ராடு. அதுலயுமே நீங்க கேட்க போறாங்க நிறைய. இந்த கூகுள் ரிவ்யூலாம் வர்றது வந்து அதுமே பார்த்தா அதுக்கு காசு கொடுத்து ஒரு டீம் இருக்கு. டீம் வந்து போறல அங்கேயே காசு கொடுத்து பண்ணலாம். இப்போ நீங்க யாரையுமே நம்ப முடியாது சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபேஸ்புக்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை போடுறீங்கன்னா அதுக்கு பூஸ்ட்டுக்கு நீங்க காசு கட்டினீங்கன்னா உங்களை அதை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எதை போய் சேருது, மக்கள் என்ன பண்ணணும்னா உண்மையிலேயே போயிட்டு வந்தவங்கள்ட்ட யாராவது தெரிஞ்சு கேட்டுட்டு போய் சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். ஒண்ணுக்கு நான் ஏதாவது விசாரிச்சு ஒரு விஷயத்த பண்ணிக்கிற வேண்டியதான். அலாட்டா இருந்துக்கிறேன், அவ்வளவுதான். சரி, இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் பத்தி ஒரு சரியான புரிதல் கொடுத்துட்டீங்க. நம்ம கண்டிப்பா தொடர்ந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் பத்தி பேசலாம் சார். நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.